6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.1ல் 3, 4, 5 இந்த 3 கணக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 3வது கணக்கு, மிக சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10000ங்கள் உள்ளன? மிக சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10000ங்கள் உள்ளன? ஓகேவா? மிக சிறிய 6 இலக்க எண் என்னன்னா 1,00,000. மிக சிறிய 6 இலக்க எண் வந்து என்னன்னா 1,00,000. இப்போ நம்மளுக்கு இதில் எத்தனை 10000ங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ 10000 கொண்டு என்ன பண்ணணும்னா வகுக்கணும். வகுக்கிறோம். ஓகே, அப்போ இதில் இருக்க 4 0 இதில் இருக்க 4 0 கேன்சல் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 10 10000ங்கள் நம்மளுக்கு 1,00,000த்தில் இருக்குது. 10 10000. அடுத்து 4வது கணக்கு, கார் புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் 7இன் இடம் மதிப்பை எழுதுக. ஓகேவா? கார் பகுதியை உற்று நோக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கமாவை உற்று நோக்கி இந்த 7க்கு இட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 7ஓட இட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு இந்தியன் முறையை பன்னாட்டு முறை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல இங்கே இருக்க வலது பக்கத்துலேருந்து 3 நம்பரு, அடுத்தது 2 நம்பராக கமா போட்டிருந்தா அது என்ன முறைனா இந்தியன் முறை. 3 நம்பராக கமா போட்டிருந்தா அது பன்னாட்டு முறை. இப்போ இந்த கணக்கு வந்து நம்மளுக்கு இந்தியன் முறை. அப்போ நம்மளுக்கு இதுக்கு இட மதிப்பு பார்த்திங்கன்னா 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. நம்மளுக்கு இந்த 7 இருக்கக்கூடிய நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னா 10 லட்சம். அப்போ இது 70 லட்சம். ஓகேவா? இதில் 7 நம்மளுக்கு இங்கே 10 லட்சத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி சேர்த்து சொல்லணும் அப்படின்னா 70 லட்சம். ஓகேவா? இந்த 7 இருக்கக்கூடிய இட மதிப்பு என்னது? 70 லட்சம். இல்லைனா இது வந்து நம்ம எழுதியிருக்கிறோம், எழுத்தால் எழுதியிருக்கிறோம், இல்லைன்னா எண்ணால் கூட போட்டுடலாம். 70 லட்சம். அடுத்து செகண்டு, இப்போ இது என்ன முறைன்னு பார்த்தா பன்னாட்டு முறை. பன்னாட்டு முறையில் வந்து 1 10 100, அடுத்தது வந்து 1000 10000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். இப்படி தான் நம்ம பன்னாட்டு முறையில் இதை ரீட் பண்ணணும். 1 10 100 அதே தான் நம்மளுக்கு இந்தியன் முறையில் இதுலேயும் சேமாக தான் இருக்கும். இது வந்து 1000, அடுத்து 10000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இந்த 7ல் இருக்கக்கூடியது என்னது? மில்லியன். அப்போ இதை நம்ம சேர்த்து எப்படி சொல்லணும்? 7 மில்லியன். இல்லைனா எண்ணாலே நம்ம 7 மில்லியன் எழுதிடலாம். அவ்வளோதான் 4வது கணக்கு. அடுத்த 5வது கணக்கு, கார் புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. தந்திரக்கூடிய எண்களை பன்னாட்டு முறையில் கார் புள்ளியிட சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பன்னாட்டு முறையில் 3 எண்களை கார் புள்ளியிடணும், அதாவது கமா போடணும். வலது பக்கத்துலேருந்து 3 நம்பரு. இங்கே வலது பக்கத்துலேருந்து இந்த 3 நம்பர், அடுத்தது 3 நம்பரு. வலது பக்கத்தில் 3 நம்பர், அடுத்த 3 நம்பர் சேர்த்து போடணும். ஏன் 3 3 3. ஓகேவா? 3 நம்பரை நம்ம கார் புள்ளி இட்டாச்சு. இதுதான் நம்மளுக்கு பன்னாட்டு முறையில் கார் புள்ளி இடுற முறை. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.